بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد மதிப்புக்குரிய AVIQ நிறுவனத்தின் CEO ஷாக்கிர் அவர்களே, அதே போன்று மேனேஜ்மெண்ட் டைரக்டர் ஜீபா அவர்களே, கூட இருக்கக்கூடிய என்னோடு கூட இருந்து கெஸ்டுகளாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் விழித்தவர்களாக, அதே போன்று பெற்றோர்கள், படித்த மாணவர்கள், மாணவிகள் உங்கள் அனைவரையும் விழித்தவர்களாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். உண்மையில் மீடியாவை பொறுத்தமட்டில் இந்த இடத்தில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். இந்த AVIQ நிறுவனம் உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் ஷாக்கிர் அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய என்னை வந்து சந்தித்தார். நான் நினைக்கின்றேன் ஒரு வருடங்களுக்கு முன்னால் கண்டியிலே வேலை செய்வதாகவும் இது சம்பந்தமான சில விளக்கங்களை எனக்கு தந்தார். நான் அப்போ அவருடைய நான் வருவதற்கு முன்னால் அவர் அந்த ஸ்கூலிலே படித்த ஒரு மாணவர், அவரை நான் கேள்விப்பட்டதில்லை. இருந்தாலும் கூட அதற்கு பின்னால் அவரை நான் தேடினேன். நான் பலரிடம், ஆசிரியர்களிடம் அவரை பற்றி நான் சொன்னேன். நீ இவர் ஒரு சாதாரண சாக்கியர் அல்ல, இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்தின், அதுவும் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக வருவார் என்று நான் அந்த நேரத்தில் சொன்னேன். என்னோடு கூட இருந்த ஆசிரியர்களுக்கு தெரியும். ஏன் அவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள், இந்த மீடியா சம்பந்தமாக சொன்ன விடயங்கள் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பின்னால் குறுகிய காலத்துக்குள்ளால் வந்து சேர்ப்படி நான் ஒரு கொள்கையை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார். உண்மையில் அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்தோம். குறுகிய காலத்துக்குள்ளால், நான் 3 monthsக்குள்ளால இவ்வளோ ஒரு பாரிய, உண்மையிலே நாங்கள் எல்லாரும் வியக்கக்கூடிய, உண்மையில் அவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றா போல என் டாக்டர் அவர்கள் ஞாபகப்படுத்த சில விடயங்களை. உண்மையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அந்த டீமுக்கு அல்லாஹ் தஆலா அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அணி இந்த பிரதேசத்தில் மட்டுமல்ல, இங்கே பார்க்கின்ற பொழுது இங்க ஊரை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் கண்டியா இருக்கலாம், நாவலப்பிட்டியா இருக்கலாம், ஏனைய பிரதேசங்களில் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். இது சர்வதேச மயப்படுத்தப்பட வேண்டும், இது வளர வேண்டும் என்ற முதலாவது நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இரண்டாவது விடயத்தையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய பார்வை உண்மையில் மீடியா என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை கிடைத்தவுடன் அவர்கள் எடுத்துச் சொல்வதற்கு நாடிய விடயம் சமூகத்தில் மறைந்து போயிருக்க முடியும். ஒரு வழி இல்லை. இப்படி மீடியா வயசா சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. வாட்ஸ்அப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ஏனைய ஊடகங்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு ஏறினார்கள், ஏறி விளங்கப்படுத்தினார்கள், இந்த கொள்கையை விளங்கப்படுத்தினார்கள், சொன்னார்கள். அது ஒரு ஊடகம். அதே போன்று பாருங்கள், எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான நிறைய வழிகாட்டலை செய்திருந்தால், அதிலும் குறிப்பாக அனைத்து மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், ஏனைய எல்லா மொழிகளையும் அவர் கற்றிருந்தார்கள். எறும்பு கூட போகின்ற பொழுது சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை வருகிறது, எனவே கொஞ்சம் ஒளிந்து கொள்ளுங்கள் சொன்ன சம்பவம் குர்ஆனில் இருக்கிறது. அதே போல பல்கிஸ் ராணியுடைய ஹுதுத் என்ற பறவையுடைய சம்பவம். எனவே அவர் கணக்கெடுக்கின்ற பொழுது ஹுதுத் பறவை மிகவும் தாமதித்து வந்தது. அப்பொழுது கேட்டார்கள், ஏன் தாமது? குர்ஆன் அப்படி சொல்லும், நான் உன்னை தண்டிப்பேன், சரியான ரீசன் சொல்லாவிட்டான். அப்பொழுது சொன்னது, பல்கிஸ் ராணி அந்த சிம்மாசனம் இருக்கிறது, எனவே நாங்கள் அதனை கண்டுவிட்டு வந்திருக்கேன், அதை சம்பந்தமாக பார்த்து விட்டு வந்தேன், அந்த தகவலை நான் பார்த்தேன், அதனால் தான் நான் துணங்கி வந்தேன் என்று அந்த தகவலை சொன்னேன். எனவே அதில் ஜின்கள் கேட்டது, நான் உடனே நீங்கள் எழும்புவதற்கு முன்பு கொண்டு வாரேன், அல்ல கண்ணை முழிப்பதற்கு முன்பு கொண்டு வாரேன் என்ற அந்த செய்திகள். இது சமூகத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது.
மீடியா ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் போய்கொண்டிருக்கு. உண்மையிலே மீடியா கட்டாயமாக தேவை. குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு இலங்கை நாட்டை பொறுத்த மட்டில் இன்னும் ஒரு ஊடகம் இல்லை. எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்கிறார்கள். இன்னும் சக்தி போன்று ஏனைய இருவு போன்று அல்லது ஏனைய ஊடகங்கள் இலங்கையில் இருப்பது போன்று இன்னும் இல்லை. எனவே நான் நினைக்கிறேன் சாக்கிர், அதே போல அஜீஃபா, நான் நினைக்கிறேன் மாணவிகள் தான் ஓர்ப்பாக இருக்கின்ற பொழுது இது நாங்கள் கட்டாயமாக வலுவூட்ட வேண்டிய, இதனை திறம்பட செய்ய வேண்டிய, இதனை ஊக்குவிக்க வேண்டிய, அதுவும் குறிப்பாக 2 பேரும் உழைத்து இங்கேயே நிரூபிக்கிறார்கள். நானும் வருவதற்கு முன்பு ஒரு சாதாரணமாக தான் நினைத்தேன். எனது அன்புக்குரிய நண்பர் இக்பால் ஹாஜியார் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டோம். உண்மையில் மிக ஆக்கப்பூர்வமான, அல்லாஹ் தஆலா அருள்பாலிக்க வேண்டும், இந்த துறை விழுத வேண்டும், இன்னும் சமூகத்தில் இந்த துறை கட்டி ஆக்கப்பட வேண்டும். ஒரு இனத்தோடு இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். சர்வதேச சமூகத்தில் இருக்கக்கூடிய என்ஜிஓடு எனக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒரு அதிகாரி வந்தார். அப்போ அவரோடு பேசி கொண்டிருக்கிற சொன்னால், நான் ஃபோட்டோகிராஃபியில் டாக்டர் முடிச்சிருக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி டாக்டரா? நான் அப்பொழுது பார்த்தேன். இல்லை, எப்படி கலாநிதி பட்டம் எங்களுக்கு தெரியும், எப்படி சமூகத்தில் தெரியும். ஒரு டாக்டர் ஆனால் அல்லது இன்ஜினியர் ஆனால் அல்லது ஒரு ஆசிரியர் ஆனால் ஒரு அதிபர் ஆனால் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அவர் அந்த பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு அந்த ஃபோட்டோகிராஃபியில், மிக அது எடுக்கிறது கூட. எனவே இப்படி நிறைய 16-17 துறைகள் இருக்கிறன. எனவே இதனை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக ஹெல்ப் கொடுக்க வேண்டும். எனது பாடசாலையை பொறுத்தமட்ட சாக்கியுடைய ஊரை சேர்ந்த மாணவர்கள் வருகிறார்கள். எனவே டாப் அவுட் ஆகிறார்கள். டாக்டர் அவர்கள் சொன்னது போன்று நிறைய மாணவர்கள் டாப் அவுட் ஆகி பாடசாலை விட்டு ஏனைய தொழில்களுக்கு செல்கிறார்கள். எனவே அந்த அவர்களை நாங்கள் ஒன்று சேர்த்து இப்படியான கோர்ஸுகளை பற்றி சமூகத்திலே சாக்கிரை போன்று, எங்களுடைய அஜீபா போன்று பல துறைகளை முன்னேறக்கூடிய மாணவ மாணவிகளை உருவாக்க வேண்டும். சர்வதேச சமூகம் போட்ட வேண்டும். இந்த AVIQ இந்த நிறுவனம் சர்வதேசமாய்ப்படுத்த வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை பாடசாலை சார்பு அதிபர் வகையில் நான் ஒத்துழைப்பேன் என்றும், அதே போல இந்த நிறுவனம் சர்வதேச சமூகத்தில் மிக பெருசெட்டு வாய்ந்ததாக அமைய வேண்டும். இந்த நாட்டிற்கு பெருமை தரக்கூடிய அமைய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வாஃபத்தவர் அஹமதுல்லாஹில் ஆமீன். ஜஸாக்கும் வகை. உங்கள் மத்தியில் உரையாற்றி சென்று தாராவில் பாடசாலையினுடைய அதிபர் எங்களுடைய ஆசிரியர் நியாஸ் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.